ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 10 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி அண்ட் ரைஸுக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.